ஒரு சில யூடியூப் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கலாம். ஏதாவது அப்ளிகேஷன், அதாவது மொபைல் ஆப் பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. அந்த ஆப்போட லிங்க்கு அந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மொபைல் ஆப்போட லிங்க் எப்படி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பிக்சல் லேப் ஆப் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிக்சல் லேப் ஆப்போட லோகோ மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன்றா இருக்கிற ஷேர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இருக்கிற காப்பி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் பேஜை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரில அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செகண்ட் ஒன்றா இருக்கிற கண்டென்ட் அப்படின்ற இந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸோட லிஸ்ட்டுமே நமக்கு ஓப்பன் ஆகும். எந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இந்த ஆப் லிங்க்கை ஆட் பண்ணிக்க போகிறோமோ ஜஸ்ட் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு வீடியோவை இப்போ தான் அப்லோட் பண்ணுறீங்க, அப்லோட் பண்ணும்போது அதோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க்கை நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நம்ம அந்த ஆப்போட லிங்க்கை ஆட் பண்ண நினைக்கிறோமோ அந்த இடத்துல கர்சரை செட் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த ஆப்புக்கான நேமை ஃபஸ்ட் நம்ம டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணதுக்கப்புறமா அப்படியே ஒரு என்டரை கிளிக் பண்ணிவிட்டு கர்சரை நம்ம அடுத்த லைனில் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பேஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம காப்பி பண்ண ஆப்போட லிங்க் இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும். இப்போ மறந்துடாமல் மேலே இருக்கிற அந்த சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி யூடியூப் ரிலேட்டட் டவுட்ஸ் உங்ககிட்ட ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோவை நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். நன்றி.